நேற்றும் அதற்கு முந்தைய நாளிலும் இந்த அவையிலே அரிசி விலை உயர்வு பற்றி பேசப்பட்டது. அரிசி விலை உயர்வுக்கு வெள்ளம், வறட்சி, பதுக்கல் போன்ற காரணிகள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களும் காரணமாக உள்ளன. இதில் முதன்மை வகிப்பது தொல்பொருள் துறை ஆகும். தொல்பொருள் துறையானது திருகோணமலை மாவட்டத்திலே நூற்றாண்டு காலமாக மக்களால் விவசாயம் செய்யப்படும் நிலங்களை தொல்பொருள் இடங்கள் என அறிவித்து கையகப்படுத்தி விவசாயத்தை செய்யாமல் தடை செய்து வருகின்றது. மலையக மக்களுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட ஒன்றாக அல்லது அவர்கள் பாதிப்புக்குள்ளேயே வாழுகின்ற ஒன்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கையிலே வாழுகின்ற 3 லட்சம் மலையக தமிழர்கள் இருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் லயன்களிலே வாழுகின்றார்கள் என்றால் இந்த அரசியலாவது அந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். முக்கியமாக அவருடைய சம்பளம், மீள குடியேறிய மக்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்பது கடந்த கால அரசுகளில் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. மார்ச் மாதம் நிகழக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்தின் போது மலையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை பொறுத்தவரை மக்களுக்காக சம்பளத்தை அதிகரித்து தரும்படியான கோரிக்கையை நான் நிச்சயமாக உரிமையுடன் விற்க விரும்புகின்றேன். அரசாங்கத்தின் காலகட்டங்களிலே அடிப்படை சம்பளமாக நாள் சம்பளமாக 900 ரூபாய் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அது கடந்த அரசாங்க காலகட்டத்திலே 1700 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் 1350 ரூபாய் தான் இறுதியாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி எதிர்வரும் காலகட்டங்களிலே இன்றைய விலைவாசி உயர்வின் அடிப்படையிலே அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் கூட்டணி முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம். திருக்கோயில் அட்டாளச்சேரி பிரதேசங்களில் கல்லோயா திட்டம் அமுல்படுத்திய காரணத்தினால் 2 போகங்கள் வெள்ளாமை செய்து உச்ச நெல் விளைச்சலை உருவாக்கி தந்த சுமார் 8500 காணிகள் உறுதி காணிகள் இப்போது நீரிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிராந்தியத்திலே அம்மாந்தொட்டியில் இருப்பது போன்று எங்களுடைய தென்னையை வளர்ப்பதற்கு, மரக்கறியை வளர்ப்பதற்கு, மீன்களை வளர்ப்பதற்கான திட்டங்களை நாங்கள் அந்த அம்பாறை மாவட்டத்திலே செய்வதற்குரிய விவசாயிகளுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கின்றோம். எனவே கௌரவ நீர்ப்பாசன அமைச்சர் இது தொடர்பாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த பிராந்தியத்திலே பல ஆண்டு காலமாக நீரிலே மூழ்கின்ற அந்த காணியை நமது நாட்டுக்கான பொருளாதார அபிவிருத்தி, மரக்கறிகளையும் மீன்களையும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இங்கிருக்கின்ற அமைச்சர்கள், இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கை நீட்டுகின்றார்கள். இவர்கள் ஊழல்வாதி என்கின்றார்கள், இவர்களுக்கு பகா கேஸ் இருக்கின்றது, இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இவர்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க உறுப்பினர்கள் ஏன் அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று யார் அரசாங்கம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகையால் தயவு செய்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இன்று அந்த மாற்றத்துக்காக உங்களை மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு வரலாறு. ஒரு கட்சியின் ஊடாக இவ்வளவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வரலாறு. இந்த வரலாறு எதிர்காலத்திலே பிழைக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியல் பயணம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.